உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு புறவிட்டம் 8 சென்டிமீட்டரை உடைய ஓர் ஓரச்சு செவ்வட்ட உருளை வடிவமுள்ள ஓர் இரும்பு குழாயின் நீளம் 21 சென்டிமீட்டர் ஆகும். குழாயின் தடிப்பு 1 சென்டிமீட்டர் எனின் குழாயின் உள்ள இரும்பின் கனவளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது விஷயம், இந்த மொத்த குழாயினுடைய கனவளவை காணணும். அப்ப உருளையுடைய கனவளவுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும், πr வர்க்கம் h. ஆகவே இந்த சமன்பாட்டுல பிரதியிட்டமா இருந்தா π22/7 இந்த மொத்த உருளையுடைய ஆரை விட்டம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. விட்டம் 8 சென்டிமீட்டர்னா ஆரை 4 சென்டிமீட்டர். r வர்க்கம் 4 × 4 × உயரம் 21. ஆகவே இந்த கோவை சுருக்கணமா இருந்தா மொத்த உருளையுடைய கனவளவு வரும் 1056 சென்டிமீட்டர் கனம். இரண்டாவது விஷயம், அந்த நடுவுல காணப்படுகின்ற வெற்றிட பகுதியுடைய கனவளவை கண்டு மொத்த கனவளவுல இருந்து அந்த பகுதியினுடைய கனவளவை கழிக்கிற நேரம் இரும்பினுடைய கனவளவு வந்துடும். ஆகவே வெற்றிட பகுதியும் ஒரு உருளை வடிவமா காணப்படுறதுனால அதனுடைய கனவளவை போடுகிறேன் V2. அப்ப இதே சமன்பாடு தான் வரும் 22/7. அதனுடைய ஆரை போடணும். பாருங்க, மொத்த இந்த வட்ட பகுதியினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். ஆகவே இதனுடைய தடிப்பு 1 சென்டிமீட்டரா இருந்தா இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர். ஆகவே 8ல இருந்து இந்த 2 சென்டிமீட்டர் கழிப்பட்டா இந்த நடுவில் உள்ள இந்த சின்ன வட்டத்தினுடைய விட்டம் வரும் 6 சென்டிமீட்டர். ஆகவே இங்க பிரதியிட வேண்டியது 6. ஆகவே இதனுடைய அரைவாசி தான் 6 இருக்கும். 3 × 3 × 21. ஆகவே இந்த கோவை சுருக்கணமா இருந்தா பெறப்படுற விட 594 சென்டிமீட்டர் கனம். ஆகவே இங்க இரும்பினுடைய கனவளவு கேட்கிறாங்க. ஆகவே V1 இருந்து V2 கழிக்கிற நேரம் இரும்பினுடைய கனவளவு பெறப்படும். அப்ப இரும்பினுடைய கனவளவு 462 சென்டிமீட்டர் கனம். இரண்டாவது விட.